ஹலோ மை டே ஃபியூச்சர் மெடிக்கோஸ், நான் கிஷோர், செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் என்னென்னா பயாலஜி, அதாவது கிளாஸ் 11 பயாலஜியில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது, இல்லை டெலிட்டட் எது, நியூ சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு என்சிஆர்டி நியூ என்சிஆர்டி அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஓல்டு என்சிஆர்டினா 2023க்கு முன்னாடி இருக்க என்சிஆர்டிலாம் 2022 அது எல்லாமே. ஏன்னா என்டி வந்து 2023 தான் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று விடுறாங்க, என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன போர்ஷன்ஸ் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸ் ஓகேங்களா 2023 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் தான் அதுக்கப்புறம் ஒரு என்சிஆர்டி எல்லாமே நியூ என்சிஆர்டி, அதாவது நீங்கள் 24லேருந்து வாங்கிக்கோங்க. 24 இருக்க என்சிஆர்டி எல்லாமே நியூ என்சிஆர்டி தான், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த வருஷத்துக்கு 25 என்சிஆர்டியை வாங்கிறதுக்கு பெட்டர். நீங்கள் உங்கள் அண்ணன் அக்கா யாருக்குன்னா 2022 2023 யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில இதுவெல்லாம் நீங்கள் படிக்க வேணாம் ஓகேங்களா. ஓல்டு என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 22 சாப்டர்ஸ் இருக்கும், நியூவில் ஆனால் 19 தான். அப்போ 3 சாப்டர்ஸ் என்ன டெலிட் பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ், மினரல் நியூட்ரிஷன், டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், இந்த 3 சாப்டரும் எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த 3 சாப்டரும் படிக்க வேணாம் ஓகேங்களா. இப்போது என்னென்ன சேஞ்சஸ் ஒரு சாப்டருக்கும் நீங்கள் ஓல்டு படிக்கணுமா நியூ படிக்கணுமா, என்னென்ன சேஞ்சஸ் அதில் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிவிங் வேர்ல்ட். லிவிங் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுத்தையுமே நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஓல்டு என்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிவிங்கிற டாபிக் ஓல்டு என்சைட்டில் தான் இருக்கும். அது என்டிஏ சிலபஸில் இருக்குது, இந்த வருஷக்கான சிலபஸில் இருக்குது. ஆனால் நியூ என்சைட்டில் வாட் இஸ் லிவிங் டாபிக் இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்காக ஓல்டு என்சிஆர்டியை படிக்கணும். அண்டு நியூ என்சிஆர்டி எப்படி பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அந்த புக்கில் இருக்காது, என்டிஏ டாப்பிக்கிலும் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி படிக்கிற மாதிரி இருந்தால் டாக்ஸானமிக்கல் எய்டை படிக்க வேணாம். ஓல்டு என்சிஆர்டி நான் எங்கே போகிறோம் ப்ரோ, எனக்கு ஓல்டு என்சிஆர்டி கிடைக்கலையே, என்கிட்ட இல்லையேனா ஓல்டு என்சிஆர்டி அவைலபிளாக ஆன்லைனில் இருக்குது. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி 2022 போட்டிங்கன்னா நெட்டில் வந்துடும், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை பிடிஎஃப் கிடைக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுன்லோட் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். அதில் வந்து வைரஸ், அதாவது லாஸ்ட்டு அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் டேர்ம் கிவன் பை ஜெர்னிக் அப்படின்னு இந்த நியூ என்சிஆர்டி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான், வருஷம் இந்த டாபிக் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நியூ என்சிஆர்டி படித்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டத்துக்கு மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது, நியூ என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதை நல்லா கவனிங்க. ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுத்தையுமே படிக்கணும். ஏன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டு ஸ்டெம்மு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு என்சைட்டில் மட்டும் தான் இருக்கும். ஃபேமிலி ஃபேபேஸையும் ஓல்டு என்சைட் தான் கொடுத்துருப்பாங்க. 2023 நோட்டீஸில் என்ன பண்ணாங்கன்னா சில ஃபேமிலிஸை புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது நான் நோட்டீஸில் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், மால்வேஸே, குரூசிஃபெரேஸே, லெக்யூமினஸ், காம்போசிட் அண்டு கிராமினியெல்லாம் புதுசாக இன்க்ளூட் பண்ண ஃபேமிலிஸ், இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். ஸோ 2025க்கான நோட்டீஸ் இன்னும் வரல, அந்த கவுன்சிலிங் எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் இதை தவிர்த்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவேன். அதுக்காக நோட்டீஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அவங்க லேட்டஸ்ட்டாக இப்போதைக்கு கொடுத்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த நோட்டீஸ் தான். ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. இப்போது என்ன சொல்லிட்டு இருந்தேன், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இதுதான். மாடிஃபிகேஷன் ஃபேபேஸ்லாம் ஓல்டு என்சைட்டில் படிக்கணும், மற்றெல்லாம் நியூ என்சைட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஜைலம், ஃப்ளோயம், பேரன் கைமல், அந்த கோலன் கைமா, ஸ்கிலியன் கைமாலாம் நியூ என்சைட்டில் இருக்காது, ஓல்டு என்சைட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஓல்டு என்சைட்டில் அந்த டாபிக் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டரி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கே எடுத்துட்டாங்க. ஸோ ஓல்டு என்சைட்டில் படிக்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா செகண்டரி க்ரோத்தை படிக்க வேணாம், நியூ என்சைட்டில் அது இருக்காது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு என்சைட்டில் நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு டிஷ்யூஸ் இருக்கும், அப்புறம் ஆர்கன்ஸ் பற்றி சொல்லிவிட்டு எர்த்வார்ம், காக்ரோச், ஃப்ராக்னு இருக்கும். இப்போ நியூ என்சைட்டில் ஒரு ஆர்கன்ஸ் அண்டு ஃப்ராக் மட்டும் தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக லெசன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து அப்போது டிஷ்யூஸ் அண்ட் காக்ரோச்சை படிக்கணும், ஏன்னா அது சிலபஸில் இருக்குது. அந்த நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு என்சைட்டில் தான் இருக்கும். பாருங்கள் நோட்டீஸ் பாருங்களேன், அனிமல் டிஷ்யூஸ் இருக்கா, அதான் நீங்கள் டிஷ்யூஸ் படிக்கணும். கடைசியில் ஆஃப் அண்ட் இன்செக்ட்னு இருக்காங்க. இன்செக்ட்னா என்ன, காக்ரோச் தானே. இப்போ காக்ரோச்சும் படிக்கணும், நீங்கள் ஃப்ராகும் படிக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல் யூனிட் ஆஃப் லைஃப், பயோமாலிக்யூல், செல் சைக்கிள், இது எல்லாமே நியூ என்சைட்டில் படிக்கணும். இந்த சாப்டர்லாம் கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் ஃபஸ்ட் இயர் சிலபஸ் பயோகெமிஸ்ட்ரியில் பயோமாலிக்யூல், செல் சைக்கிள்லாம் வரும். ஸோ இதுதான் பேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பிரச்சனை இல்லை, நியூ என்சைட்டியே படிங்க. அப்புறம் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். நான் அந்த ஓல்டு என்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமில் 1 ATPக்கு 2H+ வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, கீழே சென்டென்ஸில் 4H+ சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது நியூ என்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4H+ ரெண்டுலேயும் மாற்றிட்டாங்க. ஸோ இது ஒரு சேஞ்ச் நோட் பண்ணிக்கோங்க. நேற்று பிளான் க்ரோத் அண்ட் ரெகுலேட்டர்ஸ்லாம், ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், இது எல்லாமே நியூலே பார்த்துக்கோங்க.
ஓல்டுக்கும் அதுக்கும் பெரிய சேஞ்ச் இல்லை. எக்ஸ்க்ரீஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிடி ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூப் அந்த டேட்டாவில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நியூ அண்ட் சேட்டில் படித்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லொக்கோமோஷன் மூமெண்ட்ஸ், நியூரல், கெமிக்கல் எல்லாமே நியூவில் தான் படிக்கணும். நியூவில் வந்து படிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டில் கம்பேர் பண்ணும்போது நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் ஐஸ் அண்ட் இயர் அந்த 2 டாப்பிக்கும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஓல்டில் படிக்கிற மாதிரி இருந்தால் இது 2த்தையும் நீங்கள் படிக்க வேணாம். ஸோ நான் சொன்ன சேஞ்சஸ்லாம் திரும்பவும் வீடியோ பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பொறுமையாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் படிக்கணும். நீங்கள் இப்போ ஓல்டு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நியூவில் இருக்க சேஞ்சஸ்லாம் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா சேஞ்சஸ்லேருந்து மேஜராக கொஷின்ஸ் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் தெரிஞ்சு வச்சுட்டு படிங்க. எந்த ஒரு மார்க்கையும் நீங்கள் மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃபை நோட்டீஸ் பிடிஎஃபை நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே உங்கள் சைட் பை சைடாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அதுவும் அப்லோட் பண்ணுவேன். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.